செக் செக். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் காலை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்று காலையில் உங்களோடு ஆண்டவரை ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகருக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ டு த கமிட்டி மெம்பர்ஸ். தேங்க்யூ. ஜேக்கப் அண்ணா இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்களும் என்னை ஃபோன் பண்ணி பேசினாங்க, அவங்க தான் என்கிட்ட. அப்புறம் வாலிபர் ஐக்கிய குழு கூட சாம் பிரதர், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வாலிபர் ஞாயிறு மிகவும் அழகாக பாடினாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வென் யூ ப்ரிப்பேர் இட் ஷோஸ். ஓகே, ரொம்ப ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப அழகாக யூனிஃபார்ம்லாம் போட்டு ரொம்ப வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு. அழகாக பாடல்கள் பாடினீங்க. நிறைய பேர் தமிழில் அழகாக வசனத்தை வாசித்தீர்கள். அது இப்பொழுது பார்ப்பது அரிது. ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது. இன்றைக்கி எல்லாம் தமிழில் ரொம்ப அழகாக வசனம் வாசிச்சிங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் பேசுவது தெளிவாக கேட்கிறதா? ஓகே, தெளிவாக பேசுகிறேன்னான்னு கேட்கல, பேசுகிறது தெளிவாக இருக்கா? ஓகே, குட். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? ஏற்கனவே நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கிறீங்க. ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேத வசனத்துக்குள்ளாக போகலாம். கிமி எஃப் ப்ளீஸ். எஃப் மேஜர் ப்ளீஸ். ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனை முடிந்தவுடன் கொஞ்சம் சின்ன கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாலிபர் ஐக்கியம் மீட்டிங் நடத்த போகிறோம். தயவு செய்து அனைத்து வாலிபர்களும், ஓகே, உங்களுக்கு 60 வயசு ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் வாலிபர் மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தயவு செய்து தங்கி இருந்து அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா விஷயம் நம்ம பேச போகிறோம். நிறையா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தேவையான விஷயங்கள். அப்புறம் குவிஸ் இருக்குது. ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தயவுசெய்து அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பசங்க, நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவங்கள இங்கே உட்கார வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். சரியா? சரி, இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். ஒரே ஒரு பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல், ஒரே ஒரு பாடல், நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை பாடி அதற்கு பிறகு நாம் வசனத்துக்குள்ளாக போக போகிறோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாக
நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போலதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? வாய்களை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் சாமி. வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் செவிகளை நீர் திறந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அனைத்து குவாலிஃபிகேஷன்ஸ், எலிஜிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இறக்கி வைத்துவிட்டு உம்முடைய பிள்ளை என்ற ஒரே உரிமையில் இங்கே உட்கார்ந்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்காருங்க ப்ளீஸ். மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் அப்படின்னு சொன்னாங்க. 45 மினிட்ஸில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நீங்கள் அதை தயவுசெய்து பொருட்படுத்த வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் சண்டே, அதனால் அவசரமாக நான் முடித்து விடக்கூடாது, சொல்ல வந்ததை சொல்லாமல். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்கிட்ட ஒரு அது கெட்ட பழக்கமாக நல்ல பழக்கமானு தெரில, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஓகே. முக்கியமாக என் அருகில் யார் இருக்கிறார்களோ அவங்களோட நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவேன். பொதுவாக காயர் தான் மாட்டுவாங்க என்கிட்ட. அதனால் ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. எல்லோரும் வேத புத்தகம் கொண்டு வந்துருக்கிறீங்களா? ஓகே. எல்லாம் முக்கியமாக வாலிப பசங்க பைபிளை உயர்த்தி காண்பீங்கள் பார்ப்போம். வேத புத்தகத்தை வாலிப பசங்க எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா கண்ணா? ஓகே, குட். எல்லாருக்கிட்டே இருக்கா பாய்ஸ்? குட். கண்ணா கொண்டு வந்திருக்காரா பாஸ்? குட்டி பாஸ் எடுத்து கொடுங்க பேக்லேருந்து. குட். அன்பானவர்களே, வேத வசனம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ முதிர்ச்சியில் கிறிஸ்தவத்தில் வளர்ச்சி அடைய முடியாது. ஓகே. ரட்சிக்கப்பட முடியும். ஓகே. யாராவது ஒருத்தர் வந்து இயேசுதான் தேவன், அவர் தான் அவங்க பாவத்துக்காக மரிச்சார்னு சொல்லுவாங்க, கேட்டுட்டு ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்ன தேவை? வசனம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அதனால தான் நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம சொல்கிறோம், வேதம் கொண்டு வந்துருக்கிறீங்களா, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓகே. இன்றைக்கு முதலாவதாக உங்களுடைய ஆலயத்திற்கு முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 1995 அந்த டைம், 1994 அந்த பக்கமாக டெய்லி போவேன். இந்த பக்கமாக ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு எங்கே போவேன்? வேலம்மாள் ஸ்கூலுக்கு. வாங்காத அடி இல்லை, 30 வருஷம் முன்னாடி. ஓகே. ஸோ அப்போத்துலேருந்தே நம்மளுக்கு இந்த சபை எனக்கு தெரியும். இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் தான், கோல்டன் ஜார்ஜ் நகரில் தான் எங்களுடைய வீடு இருக்கிறது. ஓகே. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்னா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமானது, தேவனை தேடுவது. ஓகே. ஆண்டவரை தேடுவது. எல்லோரும் ஒரு விஷயத்தை தேடுவாங்கள்ல, ஆனால் ஆண்டவரை தேடுவது தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகச்சிறந்த தேடல்.
ஓகே, எப்படிப்பட்ட கடவுள், யார் இவர், எப்படிப்பட்டவர், இன்னும் இவர்கிட்ட எப்படி நெருங்கலாம், இன்னும் இவருக்கு பிரியமாக எப்படி நடக்கலாம், இவருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி என்ன, மகிமைகள் என்ன அப்படின்னு தேடுறது தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகச்சிறந்த தேடல். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவரே அதை தான் விரும்புகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். முக்கியமான விஷயம், இன்றைக்கி பெரியவங்க எல்லாருக்குமே லீவ், வாலிப பசங்க தான் இன்றைக்கி வசனம் வாசிக்க வேண்டும். ஓகே, மேக்ஸிமம் 3rd இயர் காலேஜ் அதுக்கு கீழே ஸ்கூல் படிக்கிற பசங்க வாசித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, எபிரேயர் 11:6 யார் வாசிக்கிறீங்க? இப்போதானே பாராட்டினேன். எபிரேயர் 11:6. இங்கிலீஷ் தமிழ் எதுனாலும் ஓகேம்மா, எதுனாலும் ஓகே. சரி, வாசிங்கம்மா, பரவாயில்ல. தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிப்பார். ஸோ அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஸோ அவரை தேடுறது அவருக்கே பிடிக்கும். ஓகே, ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த கதை மார்த்தாள் மரியாள் கதை தெரியும்ல கண்ணா, தெரியுமா? அது தெரியும். ஓகே, ஒரு அழகான வீடு இருக்குது, அங்கே மார்த்தாள் மரியாள் இருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் யார் இருக்கா? லாசர் இருக்கார். ஓகே, அந்த வீட்டுக்கு யார் வராங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றார். ஓகே, இப்போ மார்த்தாள் என்னம்மா பண்ணுறாங்க? இப்படி சட்டுன்னு கேட்டால் எப்படி மெதுவாக திரும்பி கேளுங்க. மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க? சமையல் பண்ணுறாங்க. ஓகே, சமையல் பண்ண வெரி குட். ஓகே, பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க, ஜீசஸ்க்காக பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க. மரியாள் என்ன பண்ணுறாங்கம்மா? எக்ஸலண்ட், வெரி குட். மரியாள் வந்து ஜீசஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு என்ன ஒரு அழகு, என்ன ஒரு வசனம், என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, ஜீசஸ் வந்து மரியாளை பாராட்டினாரா மார்த்தாளை பாராட்டினாரா? மரியாளை தான் பாராட்டினார். மார்த்தாள் தான் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஓகே, எல்லாமே ஓகே, பிரியாணி இருக்குது, கபாப் இருக்குது, கத்திரிக்காய் பச்சடி இருக்குது, அப்புறமா தயிர் பச்சடி இருக்குது, பிரெட் அல்வா கொடுப்போம்ல அதையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வேலையே செய்யாமல் இருக்கிறது யார்? மரியாள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாள், நீ வந்து பல விஷயங்களில் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற, மரியாள் தான் சரியான வேலை பண்ணுறா. என்னது? என் பக்கத்தில் உட்காந்து என் வசனத்துக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக தெரியுது, ஆண்டவருக்கு முதல்ல உறவு தான் முக்கியம், அப்புறமா தான் ஊழியம். முதல்ல அப்புறமா தான் ஸோ அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவரை தேடுவது எவ்வளவு முக்கியம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த உலகமும் கிறிஸ்தவர்களாகிய நாமும், ஓகே, என்னையும் சேர்த்துக்கொள்கிறேன், எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரதர், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக மெசேஜுக்கே போயிடலாம்ல, ஆண்டவரை தேடுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஏன் நீங்கள் மற்றதெல்லாம் பேசுகிறீங்கன்னா, ஆண்டவர் எப்படி ஜெபிப்பதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாரு? எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எப்படி கொடுக்க, எப்படி உபவாசிக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி உபவாசிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணாத, இதை பண்ணு அப்படின்றார். ஸோ அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய போகிறோம். முதலாவதாக, இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு சின்ன லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? லாஸ்ட் ரோ, ரொம்ப ரொம்ப ஈஸி. எதை தேடி ஓடுது? எக்ஸலண்ட், பணத்தை தேடி ஓடு. ஓகே, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும், இன்னும் எவ்வளவு, இன்னும் 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 எவ்வளவு என்னால் சம்பாதிக்க முடியும். பணத்தினுடைய குணாதிசயம் என்னவென்றால், அது யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அது பத்துமா பத்தாதா? பத்தாது. ஓகே, மிகப்பெரிய உலக பணக்காரர்கள், ஓகே, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் சொல்லுக்கண்ணா, யாரா ஒருத்தர்? வெரி குட், அம்பானி இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்கிறோம், சார் நீங்கள் எத்தனையோ 1000 கோடி சம்பாதிச்சிட்டிங்க, போதுமா அப்படின்னா என்ன சொல்லுவார்? இன்னும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் நாங்கள் சம்பாதிக்கணும். அதுதான் பணத்தினுடைய குணம். பத்தாது, எவ்வளவு வந்தாலும் அது பத்தாது. தூக்கத்தை மிஸ் பண்ணிடுறோம், ஃபேமிலியை மிஸ் பண்ணிடுறோம், வசனத்தை மிஸ் பண்ணிடுறோம், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு மேட் ரஷ் டுவர்ட்ஸ் மேக்கிங் மணி. நல்லா கவனிங்க, பணம் தவறல்ல, பண ஆசை தான் தப்புன்னு வசனம் சொல்லுது. ஓகே, மனப்பாடமாக யார் சொல்கிறீங்க? 100 rupees gift, ஃபர்ஸ்ட் ரோ.
ஃபஸ்ட்டு ரோ இந்த பக்கம் அந்த வசனத்தை ஃபுல்லாக சொல்லிட்டீங்களாம்மா. $100 கிஃப்ட். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வருது, அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான வசனம். ஓகே, முடிஞ்சால் அதை டிஸ்பிளே பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். ரொம்ப அழகாக இருப்பேன் அந்த வசனம். அந்த வசனத்திலேயே அதை எழுதின விதமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 1 தீமோத்தேயு, தயவுசெய்து வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்கள். என்னுடைய திருமுகம் தேவையில்லை. 1 தீமோத்தேயு எடுத்துக்கோங்கம்மா எல்லாரும். ஓகே, வேத வசனம் சொல்லும்போது பாய்ஸ் கண்ணா வேத வசனம் சொல்லும்போது அந்த இடத்துக்கு போகணும் நம்ம. ஓகே, அந்த இடத்துக்கு 1 தீமோத்தேயுக்கே போயிடணும் நம்ம. ஓகே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். வாசிக்கிறீங்களாம்மா யாராவது? ஃபர்ஸ்ட் ரோ யாராவது வாசிக்கிறீங்களா? என்னம்மா? 1 தீமோத்தி 6:9 இருந்து 9 10 நல்லா கவனிங்க. சிலர் அதை ஆசைப்பட்டு இல்லை, சிலர் அதை இச்சித்து. வேர்டு பாருங்க, இச்சித்து, லஸ்டட் ஆஃப்டர். இச்சித்து பார்த்தீங்களா? பண ஆசை இருந்தால் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது என்னது? விசுவாசம். விசுவாசம்னா ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார்னு விசுவாசம், அந்த விசுவாசம் இல்லை. ஃபெய்த்து, ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன்ல என் ரட்சிப்புக்காக, அதுவே. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். எப்பா நீ பணம் சம்பாதிக்கணும் தான் போன, ஆனால் என்ன ஆச்சு? ஆண்டவரை விட்டு பிரிஞ்சுட்ட. சரி, நீ பணமாவது சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமா இருந்தியா? அதுவும் இல்லை. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இதுதான் மணியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, கண்டிப்பாக பணம் நமக்கு தேவை, ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நியூ டெஸ்டமெண்ட்ல மிக பயங்கரமான டிராஜிக் எக்ஸாம்பிள் யார்? பண ஆசையில் விழுந்து விசுவாசத்தை விட்டு விலகி போனவன. லாஸ்ட் ரோ ஜூடாஸ். ஆண்டவர் கூடவே இருந்து 3.5 வருஷம் அவர் செஞ்ச அற்புதம் அடையாளம் எல்லாத்தையுமே பார்த்து அவர் இல்லை மீன் வாய திறமை. அங்கே ஒரு காயின் எடுத்து டேக்ஸ் பே, இந்த 5 அப்போ 2 மீன் அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடு. இந்தா செத்தவன் உயிரோட எழும்புறான். காது கேட்காதவன் காது கண்ணு தெரியாத கண்ணு தெரியுது. பயங்கரமான அன்பு, பயங்கரமான அற்புதம், எக்கச்சக்க அற்புதம். எச்சில் கூட அற்புதம். துப்புனாலே ஒருத்த சரியாயிடுவான். அப்படிப்பட்ட ஆண்டவரோடு இருந்த ஒருத்தன் எப்படி நரகத்துக்கு போனா? என்ன ரீசன்? பண ஆசை. ஜாக்கிரதை. ஓகே, உலகத்தில் இருக்கிறவங்க பணத்தை தேடி போவாங்க. ஓகே, நம்ம ஆண்டவரை தேடி போனால் நமக்கு தேவையானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஓகே, இரண்டாவதாக இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? ஃபேம். ஃபேம், ப்ரைடு, புகழ், பெருமை. இப்படி நான் ரொம்ப ஃபேமஸாக ஆகணும், எல்லாரும் என்ன பார்க்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில், முக்கியமாக இந்த கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளை மிகவும் மோசமாகிவிட்டது. முக்கியமாக இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்புள் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒய்ஃபு அந்த ஹஸ்பண்டை கேவலமாக திட்டுது. டே லூஸு, டே இதுவனே, டே அவனை, அவன் அதை அடி வாங்கிக்கிறான். அதையும் கேப்சர் பண்ணி அதையும் அதை வீடியோவாக போடுறாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான கப்புள்ஸ். ஜவுளி கடை திறக்கணுன்னா அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இவர் வீட்டில் அடி வாங்குவார், அப்புறம் வந்து ஜவுளி கடையை திறப்பார். புரியுதா? அப்புறம் கோமாளி மாதிரி எதையாவது செய்து கொண்டு வீடியோ பதித்து, இதை பாருங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அதுக்கு எத்தனையோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை எத்தனையோ பேர் பார்த்தா அதில் அவன் குழப்பம் நடத்துகிறான். ஃபேமஸ் ஆகணும். தயவு செய்து நீங்கள் அந்த ஒரு ஆசையில் நான் பெரிய ஆள் ஆகணும், நான் தெரியணும், எல்லாருக்கும் என்ன தெரியணும் அப்படி நினைக்காதீங்க. நம்மை உயர்த்துகிறவர் யார்? ஆண்டவர். உங்களை வந்து பப்ளிக்காக நீங்கள் தெரியணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார்னா அவர் உங்களை நிறுத்தி வைப்பார். ஓகே, நம்மளா போயிட்டு நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்பது நமக்கு அது கேடாக முடியும். ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவதாக இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? ப்ளெஷர். ஓகே, தமிழில் சொல்லணும்னா
பொழுதுபோக்கு, சுகபோகமான வாழ்க்கை. எனக்கு ஏதாவது என்னுடைய கண்களுக்கு, என்னுடைய காதுகளுக்கு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னால் சும்மா இருக்க முடியாது. அதுவும் இந்த உலகம் நமக்கு என்ன கொடுக்கிறது? எல்லாமே அன்லிமிட்டெட். ஓகே, அன்லிமிட்டெட் டேட்டா, அன்லிமிட்டெட் இன்டர்நெட், அன்லிமிட்டெட் கிரிக்கெட், அன்லிமிட்டெட் மூவிஸ், அன்லிமிட்டெட் கால்ஸ், என்ன எல்லாமே அன்லிமிட்டெட். ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எத்தனை பேர் ஸ்க்ரோல் இன்னும் கொஞ்ச நாள்ல நரம்பு தளர்ச்சி வரப்போகுது. எல்லாமே பாஸ்டரை பார்த்துன்னு ஸ்தோத்திரம் பாஸ்டர் இப்படி தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு அந்த பழக்கம் நம்ம விட்டு போவதில்லை. இப்படி பண்ணிட்டே இருக்கோம். சரிப்பா, ஒரு 10 ஸ்க்ரோல் பண்ணிக்கோ. ஆனால் யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்க்ரோல் ஃபீடு பண்ணிக்கிட்டே இருக்கு. புரியுதுல? RSS ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு என்ன வேணும்? காமெடி வேணுமா? கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூ வாண்ட் டு சி போனோகிராஃபி, இந்தா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்தா யூ வாண்ட் டு சி மூவிஸ், கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூ வாண்ட் டு சி ஸ்போர்ட்ஸ், கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜோக் பார்க்கணுமா? கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இரு. அன்லிமிட்டெட். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இல்லை, அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. 2 தீமோத்தேயு போகலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து யாராவது பாய்ஸ் யாராச்சும் பாய்ஸ் கண்ணா ஏற்கனவே வாசிச்சிட்டிங்களாம்மா? நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஒன்று மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? தொடர்ந்து என்னது அது? இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். எப்படி? கண்ட்ரோலே இல்லை. அன்லிமிட்டெட் ஷாப்பிங். போனால் கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே அள்ளிட்டு வரும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாயும் போயிட்டே இருக்கு லிஸ்ட்டு. போதும்பா, தேங்க்யூ. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதாங்க இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். அன்பானவர்களே, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோமில் கொலோசியம் பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் ஒரு 10 வீரர்கள், அந்த பக்கம் 10 வீரர்கள் வருவாங்க. 2 பேரும் சண்டை போடுவாங்க. என்ன சண்டை? அது பேர் கிளாடியேட்டர்ஸ். தெரியும்ல? கிளாடியேட்டர்ஸ் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஓகே, அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை அடித்து கொல்லுவான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ஹோ 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 அப்படின்னு கத்துவாங்க. நாம் அவர்களை விட கேவலமானவர்கள். ஏன்னா அதே மாதிரி ஸ்டேடியம். ஓகே, உள்ள ஒரு 11 பேர் 12 பேர் விளையாடுறான். சுற்றி ஒரு 50,000 பேர். அவன் யூனிஃபார்மையே நம்ம போட்டுப்போம். என்ன, அவன் யூனிஃபார்ம் நம்ம போட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம்? ஹோ 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 அப்படின்னு கத்திட்டு கலர் பேப்பரை அப்படியே தூவி பயங்கரமாக, ஐயோ இன்னும் 2 பால் தான் இருக்குது, ஐயோ இன்னும் 18 ரன் அடிக்கணுமே, என்ன ஆக போதோ. பயங்கரமான ஒரு இச்சை அந்த டீம் மேலே. அதில் ஒருத்தன் கூட நம்ம ஊர் ஆள் இல்லை. ஓகே, எல்லாத்துமே ஒரு மாடரேஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம எல்லோரும் உட்காந்து ஒன்றாக சந்தோஷமாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு நல்ல மேட்ச் இருக்கா, அதை பார்க்கலாம். இல்லைனா ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கா, அதை எல்லாருமே சேர்ந்து நம்ம ரசிக்கிறோம். அதில் தவறு இல்லை, என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் அதே நோக்கமாக பைத்தியமாக நாம் ஆகக்கூடாது. ஜாக்கிரதை. உங்களுடைய ப்ளெஷர் விரும்புகிறீங்கள, அது எவ்வளவு? அதில் ஒரு லிமிட் இருக்கா? நம்ம ஒரு லிமிட் வச்சுருக்கிறோமா? இல்லைன்னா அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்குதா? இல்லை, இன்னும் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் கண்டிப்பாக வந்துடும். எல்லாருக்கும் இப்படியே தானே இருக்கும். நான்காவதாக எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலக அறிவு. ஓகே, வேர்ல்ட்லி நாலேஜ். நல்லா கவனிங்க, நாலேஜ் ரொம்ப நல்லது. ஆண்டவர்கிட்டேருந்து வர்ற நாலேஜ் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் உலக அறிவை தேடி ஓடாதீங்க. அதில் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள்.
எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இருக்கிற சின்ன பசங்களை கேட்கலாம். கண்ணா நீ சொல்லுப்பா, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். எத்தனை பிளானட்ஸு உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸ்கூலில்? 8 9 கண்ணா? 8. 8 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பெரியவங்க சொல்லுங்கள், நம்ம படிக்கும்போது எத்தனை பிளானட்ஸ் இருந்தது? 9. ஓகே, மர்க்கரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ், ப்ளூட்டோ. இப்போ நம்ம பிள்ளைங்களை போய் கேளுங்க எத்தனை பிளானட்டா அப்படின்னா ப்ளூட்டோ சொல்ல மாட்டான். அப்பா ப்ளூட்டோ புட்டுக்கிட்டு போயிடுச்சு, ஒரு பிளானட்டே காணுமா. நான் சின்ன வயசில் இருந்தபோது என்ன சொன்னாங்க, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் தோன்றின பொழுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் மிடில் ஸ்கூல் வரும்போது 1,00,000 ஆண்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் ஹை ஸ்கூல் வரும்போது 10,00,000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா. அப்புறம் காலேஜுக்கு வர்றதுக்கப்புறம் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகம் தோன்றின பொழுது அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்துட்ட பிறகு 10 பில்லியன் ஆண்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு 65 பில்லியன் ஆண்டுனா. அப்புறம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு அது உலகம் உண்டாச்சுன்னா என்ன, உண்டா ஆகலன்னா என்ன, போவாங்கடான்ட்டு. புரியுதா? பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. மனுஷன் எங்கேருந்து வந்தாமா? ஏப்ஸ்லேருந்து வந்தானா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அதுதானே சொல்ல வந்தீங்க? குட். மனுஷன் குரங்குலேருந்து வந்தால், ப்ளூ கிரீன் ஆல்கேலேருந்து வந்தால் சொல்லலாம். ஆனால் அன்பானவர்களே, யூரோப்பில் பயங்கரமான ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. எப்படி உலகம் உண்டானது. நியூட்ரானை இங்கேருந்து அனுப்புகிறான், புரோட்டானை இப்படி இடிக்கிறான் உடைக்கிறான், $250 மில்லியன் பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க எப்படி உலகம் உண்டாச்சுன்னு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எப்படி உலகம் உண்டாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த செலவே $250 தான். நேராக போங்க, சிஎல்எஸ் எங்கேயா போனீங்கன்னா பைபிள் ஒன்று இருக்கும், அதை வாங்குங்க. நம்மளாம் கடைஞ்செடுத்த சோம்பேறின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் புத்தகத்தில் அதிகாரத்தில் வசனத்திலே போட்டார் என்னென்ன, ஆதியில் தேவன் வானதி பூமியும், அவ்வளோதான் போதும். அதற்கு மேல் நமக்கு தேவையில்லை. இல்லை பிரதர், எப்படி டைனோசர்லாம் வந்துச்சு? அது செத்து போயிடுச்சு, அதை பற்றி எதுக்கு நம்மளுக்கு? ஓகே, ஆக்சுவலாக அதை ரீகன்சைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஆடம் பிறந்த அன்னைக்கு அவனுக்கு எத்தனை வயசு? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். ஒரு 30 வயசு இருக்கும்ல. ஏன்னா ஃபுல் க்ரோன் மேன் அவர் படைச்சிட்டாரு. ஸோ டே 1ல் சாதாரணமாக அவனோட வயசு 1 டேனா கூட அவனோட ஒரிஜினல் வயசு 30 வருஷம். அதனால் ஆண்டவர் மலைகள் உண்டாகட்டும் சொல்லும்போது அதை எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் மெச்சூரிட்டியில் படைச்சிருப்பார். ஆகையால் இதை உட்காந்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி உண்டாச்சு, அது எப்படி உண்டாச்சு, என்ன ஏது, இதில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காதீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னா, ஜீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறார். அதான் ஜீரோ ஆச்சா, ஒன்றுமே இல்லையே. கான்ஸ்பிரசி தியரிஸில் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள், முக்கியமாக வாலிபர்கள். ஓகே, கான்ஸ்பிரசி தியரிஸில் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வசனம் ஒன்று வாசிக்கலாம், அழகான வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19. தங்கச்சிமார் யாராச்சும் ஃபர்ஸ்ட் ரோ, தங்கச்சிமார் யாராவது வாசிக்கிறீங்களாமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் இருக்குமா? 3ஆம் அதிகாரம் 18-19 யார் வாசிக்கிறீங்க? அம்மா பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? இங்கே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க ஆல்ரெடி. கொஞ்சம் சத்தமாம்மா, கொஞ்சம் சத்தம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரன கடவன். இவ்வுலகின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. போதும், தேங்க்யூ. ஸோ உலக ஞானத்தை தேடி ஓடாதீர்கள். முக்கியமாக இங்கே இருக்கிற வாலிப பசங்க, காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், யார் உலகத்தை படைச்சதுக்கண்ணா? காட். ஓகே, நம்ம ஆண்டவர் ஏசப்பா தான் படைச்சாரு. ஓகே, எப்படி மண்ணிலேருந்து எடுத்து
அப்படியே ஜீவ சுவாசத்தை அப்படியே ஊதி அப்படியே படைச்சாரு. we have not descended from blue green algae. நமக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே விஷத்தை அப்படியே புகுத்துவாங்க, ஸ்கூலு காலேஜு எல்லாத்துலேயுமே. ஜாக்கிரதை. ஓகே, அதுக்காக நாளைக்கு போய் பயாலஜியில் முட்டை வாங்கிட்டு வந்துடாத. அவன் என்ன எதிர்க்கானோ அதை எழுதிட்டு வந்துடு. ஆனால் ஆண்டவர் தான் நம்மை படைத்தார். ஸோ உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? பணம், புகழ், ப்ளஷர், வேர்ல்ட்லி நாலேஜ், உலக அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். கடைசியாக ஒன்று, யாரும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபிலாசபி. ஃபிலாசபிக்கு தமிழில் என்னமா சொல்ல? தத்துவ இயல். ஓகே, தத்துவம். தத்துவம், உலக தத்துவங்களை நம்பாதிருங்கள், அது நம்மை காப்பாற்றாது. முக்கியமாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸு, குருஜீஸ், சுவாமிஜீஸ், இவங்க யார்கிட்டையும் தயவு செய்து சிக்கிராதீங்க. சுவாமிஜீஸ்னா என்ன? கிறிஸ்டியன் சுவாமிஜீஸ் கிட்டே சிக்கிராதீங்க. ஓகே, உனக்குள்ள சக்தி இருக்கு, நீ நினைச்சா அதை கொண்டு வர முடியும், அப்படியே பேசு, நீ பேசுறது அப்படியே நடந்துரும். நடக்காது. யார்கிட்டையுமே போய் ஏமாந்துராதீங்க. தத்துவம் நம்மை காப்பாற்றாது. ஓகே, நான் ஒரு பிலீவர். ஓகே, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் தத்துவத்தை நம்புகிறவர். ஓகே, அதாவது கடவுள்லாம் நம்பிக்கை இல்லை, தத்துவம், ஃபிலாசபி தான் நம்மளை காப்பாற்றணும். ஸோ நாங்கள் ஒரு ரிமோட் இடத்துக்கு போகிறோம். அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி இருக்கிறது. அப்போ என்னடா பண்ணுறது, ஒன்றும் தெரியல. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. அப்போது என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, பத்தியா பரத், உன் கிறிஸ்டியானிட்டி உன்னை இப்போ காப்பாற்றாது, ஆனால் என் தத்துவம் உன்னை இப்போ காப்பாற்றும். சரி, ஏதோ ஒன்று ஆபத்துக்கு பாவம் இல்லை, பரவாயில்லப்பா. எப்படி வயிற்று வலியை சரி பண்ணுறதுன்னா, வயிற்று வலிக்கலன்னு நினச்சிக்கோ. தத்துவத்தில் அதுதான் சிறந்த தத்துவம். வயிற்று வலிக்கலன்னு நினச்சிக்கோ. எனக்கு வயிற்று வலிக்கல. இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, அவன் வழியிலேயே அவனை ஹேண்டில் பண்ணணும். நான் உடனே சொன்னேன், கண்ணை மூடுப்பா அப்படின்னு. கண்ணை பாலான்னு ஒன்று, வலிக்கலன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதானே. ஓகே, முக்கியமாக பாய்ஸ், கேர்ள்ஸ், எங்கேயும் தயவு செய்து வசனத்தை மையமாக வைக்காமல் பேசுகிற மேடை பேச்சாளர்கள், அவங்க பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ஸாக யாராக இருந்தாலும் நம்பாதீங்க. ஓகே, நம்ம எதனால் நடத்தப்படுறோம்? வசனத்தினால. வசனம் ஒன்று வாசிங்க, ரொம்ப அழகாக இருப்பாருங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த பக்கம் கேர்ள்ஸ், செகண்ட் ரோ. குனிந்த தலை நிமிரவில்லை. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூனிஃபார்ம் போட்ட அன்பு தங்கச்சிமார், செகண்ட் ரோ கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? கொலோசையர் இல்லைம்மா, கொலோசையர். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், GEPC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? கொலோசையர். படிங்கம்மா. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க வசனம். எல்லாரும் வசனம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எச்சரிக்கையாயிருங்க. லௌகீக, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க அது. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஓகே, ஸோ வாழ்க்கையை வாழ்வது எப்படி, உங்களுடைய முழு பொட்டன்ஷியலை நீங்கள் எப்படி எட்டலாம், எப்படி உங்களுக்குள்ளேருந்து பவரை கொண்டு வரலாம், இந்த மாதிரி புக்ஸு, இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட சேராதீங்க. நம்மை வழி நடத்துவது வேத வசனம். இது மிகவும் முக்கியம். நம்ம பெரியவங்க யாருமே இதுக்கெல்லாம் விழ மாட்டோம். சின்ன பிள்ளைங்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க ஜாக்கிரதை. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? இதை எல்லாத்தையும்
உலகத்தில் இருக்கிறவங்க சம்டைம்ஸ் ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ ஃபாலோ தீஸ் திங்ஸ். மணி, ப்ளெஷரு, ப்ரைடு, அதுக்கப்புறம் வேர்ல்ட்லி நாலேஜ், ஃபிலாசபி எல்லாத்தையும் நம்ம தேடுறோம். ஆனால் இது எதையும் தேடக்கூடாது. நம்ம யாரை தேடணும்? எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். மத்தேயு 6:33 தேர்ட் ரோ, இந்த பக்கம் பாய்ஸ். ஓகே 1 2 3 தேர்ட் ரோ, மத்தேயு 6:33. ரொம்ப ஃபேமஸான மனப்பாட வசனம் ஆக்சுவலாக. இதை பார்க்கவே தேவையில்லப்பா, அப்படியே சொல்லாம நீதியும் தேடுங்கள். எக்ஸலண்ட், வெரி குட், எக்ஸலண்ட், வெரி குட். ஸோ இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ இவரை எங்க தேடுறது? இந்த இயேசுவை எங்க தேடுறது? ரெண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, அவருடைய வசனத்தில் அவரை தேட வேண்டும். இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்தில் அவரை தேட வேண்டும். ரெண்டே வழி தான், வேற எந்த வழியும் கிடையாது. ஓகே, வசனத்தில் தேடும் பொழுதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுப்பார். அவருடைய குணம், அவர் அன்பானவர், கோவப்படுறவர், பொறுமையானவர், நீதி உள்ளவர், அவருடைய பரிசுத்தம் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இரவு தூங்கி ஆண்டவர் மகனே என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அப்படி இல்லை. வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும், வேறு வழி இல்லை. அதனால நீங்க வேத வசனத்தை வாசிக்கணும். தினமும் டைம் எடுத்து பொறுமையா நிதானமாக வாசிக்கணும். நிச்சயமா நீங்க பைபிள் வாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் பைபிள் வாசிக்க நம்புறேன். அவசரமாக காலையில் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கேலண்டர் வசனத்தை வாசிச்சுட்டு போகாதீங்க. யாராவது அந்த பழக்கம் வச்சுருக்கிறீங்களா? அந்த மாதிரி வாசிக்காதீங்க. முதல்ல கேலண்டரில் வசனம் அச்சடித்தவர் யார்? அவர் மட்டும் என் கையில் சிக்கினார்னா அப்படியாக அவரை மகிமையிலே அனுப்பும்படியான வேலைகளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கே யாரிடம் சொன்னது, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, என்ன கான்டெக்ஸ்ட், எதுவுமே கிடையாது. சும்மா அங்கே ஒரு வசனம் இருக்கு. இவர் அவசரத்தில், பயங்கரமான அவசரத்தில், ஸ்தோத்திர ஆண்டவரே என்னுடைய இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு போய் கேலண்டர் வசனத்தை பார்ப்போம். அங்கே பார்த்தா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு இருக்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே இனிமேல் இந்த ஊழியத்துக்கு நான் பங்காளராக இருக்க மாட்டேன், வேண்டாம், இந்த கேலண்டரில் பார்க்கலாம். இங்கே பார்த்தா நீயும் அப்படியே போய் செய்யணும். அன்பானவர்களே, கேலண்டர் வசனம் நம்மளை காப்பாற்றாது. பொறுமையா நிதானமா டேக் டைம், ஓகே, அண்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை முடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 10 வசனம் படித்தாலும் பொறுமையாக நிதானமாக படித்து ஆண்டவரே உங்கள் வசனம் எனக்குள்ளே இறங்கட்டும்னு ஜெபம் பண்ணி வாசனம். ஸோ அவருடைய வசனத்தில் அவரை தேடுகிறோம். இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்தில் அவரை தேடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்தில் நம்ம தேடுறோம். ஓகே, நேரம் எடுத்து பொறுமையாக ஜெபிக்கிறோம். தயவுசெய்து ஃபோனு, லேப்டாப்பு, இன்டர்நெட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாக ஆண்டவரோட தனியாக உட்கார்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க. வசனம் வாசிக்கும் போது fill in the blanks, ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறார். 2-way கம்யூனிகேஷன். இப்படித்தான் நாம் ஆண்டவரை தேட முடியும், வேறு வழியில் தேட முடியாது. இப்போ அவரில் எதை தேட வேண்டும்? நம்பர் 1 படிக்கலாமா? அவருடைய வல்லமையை தினமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16:11, 1 Chronicles 16:11. இந்த பக்கம் பாய்ஸ், என்னோட லெஃப்டில். சகோதரிகள் தான் தலையை உயர்த்த மாட்டேங்கிறாங்கன்னா சகோதரர்களும் அப்படியே. கண்ணா 1 Chronicles எடுத்தீங்களாப்பா யாராச்சும்? எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருந்து வசனம் வரணும். 1 நாளாகமம் எடுத்துட்டிங்களா? 16:11 யார் வாசிக்கிறது? நீங்கள் ட்ரை பண்ண. கர்த்தரையும் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை சண்டே தேடுங்கள். எப்படி போட்டிருக்குமாங்க? அவர் சமூகத்தை நித்தமும்.
தினமும் தேடணுமா நம்ம அவர் சமூகத்தை. இரண்டாவதாக அவருடைய நீதியை தேடுங்கள். மத்தேயு 6:33 வாசிச்சோம்ல, கர்த்தர் அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு. இப்போ இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா உங்களுக்கு புரிய. நல்லா கவனி. தேவ நீதி, உலக நீதி. வசனம் என்ன சொல்லுது? நீ தேவ நீதியை தேடு, உலக நீதியை தேடாத அப்படின்னு சொல்லு. தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் வித்தியாசம் என்ன? சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, உலக நீதி என்ன சொல்லுது? உலக நீதி ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாய் பேயை கல்யாணம் பண்ணிக்கலாம், பேய் பிசாசை கல்யாணம் பண்ணி யார் வேணால் எப்படி வேணால் கல்யாணம் பண்ணி நாசமா போங்கன்னு சொல்லிடுச்சு அரசாங்கமே. இந்த நாடு இல்லை, பல நாடுகள் எல்லாமே ஓகே எப்படி வேணால் யார் வேணால் இருந்துக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. ஆனால் தேவ நீதி என்ன சொல்கிறது? யாருக்கும் கல்யாணம் கண்ணா சொல்லுங்கப்பா, ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இப்போ சபையில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கல்யாணம், ஆனால் சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையுமே எனிபடி கேன் மேரி எனிபடி, இட் இஸ் தேர் லைஃப், இட் இஸ் லவ், லவ் இஸ் லவ். நல்லா கவனிங்க. பார்டர்ஸ் கீப் யூ ஃப்ரம் பாண்டேஜ். ஆண்டவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். ஓகே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படின்னா அதில் தான் நம்ம இருக்க முடியும். யாரும் இஷ்டத்துக்கு நம்ம அதுக்கு வெளியே போக முடியாது. ஓகே, God created Adam and Eve, Adam and Steve இல்லை. ஜோக்கு புரிச்சுதான் தெரியல. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நாளைக்கு என் பையன் வந்து அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அப்பா ரொம்ப சந்தோஷம், அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. உலக நீதி என்ன சொல்கிறது? இன்னைக்கு நீங்கள் ஆம்பளையா இருக்கீங்களா, நாளைக்கு நீங்கள் பொம்பளையா கூட மாறிக்கலாம், நாளை கழிச்சு நீங்கள் நாயா கூட மாறிக்கலாம். However you feel, I claim to be a woman, I claim to be a man today, I feel like a woman. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நான் பிரமிக்கத்தக்க விதமா அதிசயமா நான் உண்டாக்கப்பட்டேன். ஓகே, ஒரு ஆண் அப்படின்னா ஏதோ குறிப்பிட்ட இடத்துல இவரை இதப்பா ஆண் அப்படின்னு இல்லைங்க. ஒவ்வொரு டிஎன்ஏல பதிச்சு வச்சிருக்கிறாரு. டிஎன்ஏல இவர் ஆண், இவங்க பெண் அப்படின்னு டிஎன்ஏல பதிச்சு வச்சிருக்கு. யாரும் யாராகவும் மாறவே முடியாது. தயவு செய்து இந்த டிசெப்ஷனில் விழுந்துடாதீங்க. முக்கியமாக வாலிப பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க. ஓகே, ஐ ஃபீல் லைக் தட் முடியாது. ஃபீலிங் என்ன வேணா இருக்கலாம், பட் வாட் இஸ் த ட்ரூத்? எக்ஸ் 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 ஒய், அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இதான் தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவ நீதி என்ன சொல்கிறது? உலக நீதி என்ன சொல்றது? கடன் வாங்கிக்கோ. ஓகே, இப்போ கொஞ்சம் பெரியவங்களை கேட்போம், கடன்லாம் என்னென்ன கடன்லாம் இருக்குமா சொல்லுங்கள். நம்ம நிச்சயமாக வாங்கியிருப்போம்ல ஏகப்பட்ட கடன். நான் ஆரம்பிக்கிறேன். பர்சனல் லோன், அப்புறம் ஹவுஸ் லோன், அப்புறம் பின்னாடி எஜுகேஷ்னல் லோன், அப்புறம் கார் லோன், பைக் லோன், அப்புறம் இந்த கோல்டு லோன், அப்புறம் கோல்டை மீட்கிறதுக்கு ஒரு லோன், அந்த லோனை மீட்கிறதுக்கு இன்னொரு கோல்டு லோன், லோனுக்கு லோன், லோன், ஏகப்பட்ட லோனு. எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்க. ஓகே, ஒரு அளவுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஓகே, 5 வருஷத்தில் முடிச்சுடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. வாங்கிறது எவ்வளோ? கோடி கணக்கில் கடன். எத்தனை வருஷம்? 40 வருஷம். நான் கட்டி, அதுக்கப்புறம் என் மாமன் கட்டி, அதுக்கப்புறம் அவன் மாவன் கட்டி, நாங்கள் எல்லாருமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு விற்கப்பட்டிருக்கிறோம். கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க, அளவே இல்லை. குறிப்பாக ஆண்களுக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது. ஆக்சுவலாக அவங்கள வாங்கு 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 வாங்குன்னு சொல்கிறது யாரு? உங்களுக்கே தெரியும். ஸ்தோத்திரங்க. எங்கள் அப்பா வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? உங்கள் அண்ணனை பார்த்தீங்களா? அந்த கார் நம்ம வீட்டில் இருக்கா? அவங்க வீடு பாருங்கள். இல்லைம்மா, அதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கணும். இப்போ யாருங்க கடன் வாங்கலை? எல்லாருமே வாங்குறாங்க. பாஸ்டர் கூட வாங்கியிருக்கார். கடன் வாங்க இல்லைம்மா, அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க.
கடனை வாங்கு 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 வாங்குன்னு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பெயிண்ட் அடிக்கிறது ஃபுல்லாக. இதை வாங்கு, அதை வாங்கு, ஃப்ரிட்ஜை வாங்கு, காரை வாங்கு, வீடை கட்டு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வாங்கி 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 மேலே வாங்கினே இருக்குது. பெலிஸ்திய படைகள் பின்னாடி போன மாதிரி போயிட்டே இருக்குது. பின்னாடி கல்யாண ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ முடி இருக்குன்னு அவருக்கு. போயிருச்சு. பிபி வருது, சுகர் வருது, ஃபுல் டென்ஷன் ஆண்களுக்கு. ஏன்னா வீட்டில் அந்த நெக்கிறது இருக்குல்ல, அந்த கேரக்டர் நம்மளால் முடியாது. அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படியே நச்சு 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 அவன் கடன் மேலே கடனை வாங்கி 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 பயங்கரமாக வீடு கட்டி எல்லாம் பண்ணி இவங்க எதை பற்றியுமே கவலை இல்லை. நல்லா பருப்பு சட்டி மாதிரி சோஃபா மேலே உட்காந்து ரிமோட்டை வச்சுன்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துனுப்போம். என்னங்க தலைமுடியெல்லாம் கொட்டிடுச்சு, ஒன்னால தான் கொட்டிச்சு. கடன் வாங்கி வாங்கு வாங்கு. ஆனால் தேவ நீதி என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அன்பானவர்களே, கஞ்சியோ கூழோ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கணும். ஓகே, இருப்பதில் சந்தோஷமாக. எதாவது வாங்கணுமா சேர்த்து வச்சு வாங்குங்க. ஓகே, இஎம்ஐ எல்லாருக்குமே இஎம்ஐ இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஒரு லிமிட்டு, கொஞ்சம். இதான் தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் வித்தியாசம். உலக நீதி என்ன சொல்லுது? ஐயோ பிள்ளைங்களை அடிக்காதீங்க, அவன் மனசு ஹர்ட் ஆகிடுவான், அவனை ஒன்றும் சொல்லாதீங்க, ஐயோ அவன் லட்டு குட்டி சொச்சு குட்டி பொச்சு குட்டி சொச்சப்பா ஓ ஒன்றும் இல்லை. இப்படி அவனை பொத்தி 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 வச்சு அவனால் எந்த ஒரு ஃபெயிலியரையும் அவனால் தாங்க முடியல. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலா, 12ஆம் கிளாஸ் ஃபெயிலா, லவ் ஃபெயிலியரா. நான்லாம் லவ் ஃபெயிலியரில் தற்கொலை பண்ணோன்னா இந்நேரத்துக்கு 25 வாட்டி தற்கொலை பண்ணியிருக்கணும். ஏகப்பட்ட ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். அவங்களால தாங்க முடியல ஃபெயிலியரை. பிள்ளைங்க பார்க்குறோம்ல, டெய்லி பேப்பரில் பார்க்குறோம்ல, அம்மா திட்டி விட்டார், பையன் தூக்கில் தொங்கி விட்டார். செல்போன் பயன்படுத்த அம்மா கண்டித்ததால் தொங்கி விட்டார். இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் தொங்கி விட்டார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவனை அடித்து வளர்க்கலை, அவனை காரி துப்பி வளர்க்கல. அப்பா இருக்கார்ல, காரி துப்பி வளர்க்கணும். ஏன்னா அதுதான் கனம், அவனுக்கு கனம். அன்பான பிள்ளைகளே, அப்பா அம்மா உங்களை அடித்தாங்கன்னா திட்டினாங்கன்னா அது ஆனர். ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் அடி வாங்கினாதான் பெரிய வயசில் வேற எங்கேயும் அடி வாங்க மாட்டேன். அவன் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் வளர்த்து 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 கடைசியில் அவன் 25 வயசில் எங்கேயாவது போய் அடி வாங்குவான், எங்கேயாவது போய் ஃபெயில் ஆவான். தேவநீதி என்ன சொல்லுது? பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையின் மனதிலே fill in the blanks மதி ஈனம் தங்கும். பிரம்பை வச்சு அடித்தாதான் அவன் சரியாவான். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம கண்டிக்கிறோம். ஓகே, அடிக்கிறதுனா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு அவனை போய் அடிக்கிறது அதில் இல்லை, அவனை டிசிப்ளின் பண்ணுறோம். ஓகே, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டுமல்ல, கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்கள அடிக்க முடியாது, ஏன்னா அவன் திருப்பி அடிச்சிடுவான். ஓகே, இன்றைக்கி நம்ம இப்படி சொன்னதுனால நாளைக்கு போயிட்டு வீட்டில் உங்கள் பையன் இப்படி இருப்பான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டாதீங்க. அவன் அப்புறம் என்ன பெருசு என்ன இல்லைப்பா தலையில் எண்ணெய் வச்சியான்னு பார்த்தேன். புரியுதா? இதுதான் தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் வித்தியாசம். நம்ம எதை தேடணும்? தேவ நீதி. எப்படி இவரை தேட வேண்டும்? டியூட்ரானமி 4:29 வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, இன்னொரு மேக்ஸிமம் 10 minutes. ஓகே, அதுக்குள்ளே முடிச்சோம். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டியூட்ரானமி 4:29 ஓப்பன் டு எவ்ரிபடி. நான் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டேன். உபாகமம் 4:29. அப்பொழுது 4:29 டியூட்ரானமி.
உன் முழு இருதயத்தோடும். ஓகே, எப்படி தேடணுமா? ஃபுல் ஹார்ட்டோட, முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது அவரை நம்ம கண்டடையலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னென்னா, ஆண்டவரை தேடுவோருக்கு கிடைக்கிற நன்மைகள். ஓகே, நம்பர் 1, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, 34:10. என்ன வசனம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். நான் கர்த்தரை தேடுறவங்களுக்கோ, ஆண்டவரை தேடினீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சத்தில் கூட ஆண்டவர் நம்மளை நடத்துவார், கர்த்தரை தேடினா. இரண்டாவதாக, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:4 வாசிங்க பார்ப்போம். யாருனாலும் சரி, ரொம்ப ஃபேமஸான வசனம். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இதனுடைய அர்த்தத்தை நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, எங்கேயாவது யாராவது ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் காப்பாற்றி விட்டுருவார். அதுதான் வசனத்தினுடைய அர்த்தம். பேக்ரவுண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும்ல எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போயாவது கர்த்தரை தேடு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். மூன்றாவதாக, கர்த்தரை தேடுறவங்களுக்கு சந்தோஷம் எப்பயுமே இருக்குது. சங்கீதம் 40:16. சங்கீதம் 40:16 வாசிங்க டக்குன்னு. ஓகேம்மா, தேங்க்யூ, சூப்பர். ஓகே, ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். அடுத்து, நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருவார். யாக்கோபு 4:8. யாக்கோபு நிருபம், ஜேம்ஸ் 4:8. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஓகே, கையில் காசு, வாயில் தோசை. ஓகே, நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். அடுத்து, கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 9:10. எக்ஸலண்ட். ஓகே, ஆண்டவரை நீங்கள் தேடினீங்கன்னா அவர் உங்களை கைவிடுறதில்ல. அடுத்து, கர்த்தரை தேடினீங்கன்னா எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை. இதுவும் ரொம்ப ஃபேமஸான வசனம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆகிவிட்டாரா. வாவ்! என் கணவருக்கு என்ன ஆகும், என் மனைவிக்கு என்ன, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பிஸ்னஸோட எதிர்காலம் என்ன, அப்புறமா என்ன ஆக போகுது, என் ஹெல்த் எப்படி, எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேணாம். கர்த்தர் உங்களை எல்லா பயத்துலேருந்தும் நீங்களாக்கி விடுவார். எப்போனா, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது. ஆண்டவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஆண்டவர்கிட்டேருந்து. 2 நாளாகமம் 2 Chronicles 16:9. ஓகே, அவர் தேடிட்டே இருக்காராம், யாராவது என்னை தேடுவாங்களா, யாராவது என்னை தேடுறாங்களா, அப்படி தேடினாங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தேடிட்டு இருக்காராம். ஆனால் இந்த கர்த்தரை தேடுவது எப்போ தேடணுமா? இன்றைக்கே தேடலாமா, இல்லை அப்புறமா தேடலாமா? இன்றைக்கே தேடணும்ல, உடனே தேட வேண்டும். அதுதான் வசனம் சொல்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கே நீங்கள் கர்த்தரை தேடணும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. குடும்பமாக உட்கார்ந்து ஒரு நாளைக்கு எவ்ரிடே குடும்பமாக உட்கார்ந்து கபாபு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடணும். டைனிங் டேபிளில் உட்காந்து, முக்கியமாக அப்பா அம்மார் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன். குடும்பமாக உட்காந்து நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் உட்காந்து, வாமா உட்காரு, பாய்ஸ் உட்காருங்கப்பா, பிள்ளை உட்காரு, ஓகே, இப்போ ஒரு வசனம் வாசி, 4 வசனம் வாசிட்டியா, ஓகே, ஒரு பாட்டை பாடு, அப்புறம் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் ஜபம் பண்ணாதான், குடும்பமாக நீங்கள் கர்த்தரை தேடினாதான்
உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். ஓகே, நான் எப்பயுமே பிஸ்னஸில் பிஸி, எனக்கு டைமே இல்லை, இந்த வேலை பாஸ்டர் பண்ணுவாருன்னு நம்ம சொல்லவே கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பாஸ்டர். குடும்பமாக நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடினா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, 1 நாளாகமம், 1 Chronicles 28 9வது வசனம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சைடில் வாலிப பசங்களாம் HW அப்படின்னு போட்டுக்கோங்க, ஹோம்ஒர்க். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி அடுத்த வாரம் நீங்கள் மனப்பாடமாக சொல்லுங்கள். படிக்கலாமா? எல்லாருமே ரெடியா? ஓகே. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும். இந்த கடைசி வாக்கியத்தை சொல்கிறதுக்கு நான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன். அது மட்டும் இல்லை, இது முதல் முறையாக உங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நல்லா கவனி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சாதாரண நம்ம சென்னை பாஷையில் சொல்லிடுறேன். ஓகே, கர்த்தரை தேடினீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தரை தேடலைன்னா அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அங்கே செந்தமிழில் இருக்குது. ஓகே, செந்தமிழில் ரொம்ப டீசெண்டாக, கர்த்தரை நீ தேடினா நீ நல்லா இருப்ப, கர்த்தரை நீ விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும். செந்தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, கைவிடுவார். அன்பானவர்களே, உலகத்தில் அனைவரும் கைவிட்டால் நம்ம ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டவரே கைவிட்டுட்டா அவ்வளோதான். அப்புறம் இங்கே எங்கே இருக்குமா? பக்கத்தில் தானே, நம்மளா போய் படுத்துக்க வேண்டியதான். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் முடிஞ்சு போச்சு, வாங்க வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க, நான் கூட வரேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பாடிட்டு முடிச்சிடலாம். அன்பானவர்களே, முக்கியமாக ஐயா அம்மா, அப்பா அம்மா, பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை தேடாத, வேதம் அறியாத ஒரு சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, ஒர்க்கு, கெரியரு எல்லாம் முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை தேடுவது. ஒவ்வொரு நாளும் வேத வசனம் 4 வசனமாவது வாசித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கர்த்தர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதுதான்ப்பா ஆண்டவர், இப்படி தான் நீ வளரணும், இதுதான் வேத வசனம், இதுதான்ப்பா நம்மளுடைய புத்தகம்னு சொல்லி அவங்கள வளர்த்து ஆளாக்குனீங்கன்னா கிறிஸ்தவ ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் அப்படி வளரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஆண்டவரை நீங்கள் விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றைக்கும் கைவிடுவார் என்று வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. எழும நிற்கலாமா? ஒரே ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போகிறோம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் சி மேஜர் ப்ளீஸ். ஆண்டவரே இதுவரை நான் ஒருவேளை என் குடும்பத்தில் குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக என் பிள்ளைங்களுக்கு நான் வசனத்தை சொல்லி கொடுக்காம, உங்களை தேடாமல், எங்களுடைய வேலை, எங்களுடைய கெரியர் இதுதான் முக்கியம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோன்னா எங்களை இன்னைக்கு மன்னிச்சு இன்றிலிருந்து நாங்கள் உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவரை தேடுவதற்கான அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என்
சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்தே போகுமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்தே போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, எனக்கு சொத்து நீங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே, நல்ல ஒரு காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, உம்மை தேடுகிறவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, உம்மை தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. உம்மை தேடினால் நீர் எங்களை தேடி வருவீர், உம்மை தேடாமல் இருந்தால் நீர் எங்களை கைவிடுவீர் என்று உம்முடைய வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். குடும்பமாக உம்மை தேடுகிற அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். தேவன் நீதியை தேடுகிற கிருபையை தாரும் சுவாமி. வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you and God bless you.